அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாள்தோறும் முன்னெடுக்கும் இணையவழி இந்த நிகழ்ச்சியிலே சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் கு. அழகிரிசாமியுடைய சிறுகதைகளை முதலில் தினமும் ஒருவர் வாசித்தோம். அதுக்கடுத்து பொதுவுடைமை கவிஞர் தமிழ்வழி சிறுகதையை முழுவதும் சொல்லி முடித்தவர். தற்போது நாட்டுப்புற இயல் கரிசல் காட்டு சம்சாரி உடைய அந்த மூத்த படைப்பாளியுடைய கி. ராஜனாருடைய சிறுகதைகளை நாளும் உருவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த முன்னெடுப்பில் இன்றைக்கு 62வது நாளாக கதை சொல்ல முனைவர் இந்துபாலா வந்திருக்காங்க. அவங்க ஓர் இவள் என்கிற கதையை சொல்ல இருக்கிறாங்க. இவங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை முதுகலை தமிழ் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் பட்டம், கல்வியியல் பட்டம், ஆங்கில இலக்கியம் முதுகலை எல்லாம் முடிச்சிருக்காங்க. முனைவர் பட்டத்தை மனோன்மணியம் சுந்தரராம் பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்காங்க. இவர் கற்பித்தல்ல சங்க இலக்கிய அணி, இலக்கணம், தமிழ் மருத்துவம் ஆகியவற்றில் சிறப்பாக இருந்திருக்காங்க. ஆராய்ச்சிகளில் தண்டி அலங்கார அணிகளும் 5 இலக்கண நூல்களின் அணிகளும் ஒரு ஒப்பீடு என்ற ஆராய்ச்சியில் சிறப்பு பெற்றிருக்காங்க. தற்போது திருவள்ளுவர் கல்லூரியில் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணிபுரிஞ்சிருக்காங்க. இது 6வது ஆண்டா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இவர் பதிப்பித்த நூல்கள் பார்த்தா 2 நூல்கள் பிடிச்சிருக்காங்க. ஞாயிறு போற்றும் தண்டி அலங்கார அணிகளும் 5 இலக்கண நூல்களின் அணிகளும் ஒரு ஒப்பீடு என்ற புத்தகங்கள். கல்வித்துறை சார்ந்த மாநாடு, கருத்தரங்கில் இவர் பங்கு பெற்றிருக்காங்க. மாநில அளவிலான கவிதை போட்டி, கவிதை எழுதும் பணிமனை, தேசிய அளவிலான போட்டி, இலக்கியங்களில் அழகியல் கூறுகள் என்ற தலைப்பில், மாநில அளவிலான செமினார்களில் தமிழ் ஆராய்ச்சியில் புதிய அணுகுமுறை என்ற தலைப்பில், பன்னாட்டு கருத்தரங்கில் கீரா படைப்புலகம் என்கிற கருத்தரங்கம், மாநில அளவிலான செமினார்ல உலகம் நேற்று இன்று நாளை அப்படின்னு தலைப்பில் பட்டிருக்காங்க. இவர் பெற்ற விருதுகளை பார்த்தா ஏராளமா இருக்கு. சுருக்கமா வாசிப்போம். தென்னிந்திய சாதனையாளர் விருது, சிறந்த ஆளுமை விருது, திருவள்ளுவர் விருது, ஈவேரா பெரியார் விருது, பேராசிரியர் மாமணி விருது, நற்றமிழ் ஆசான் விருது, டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் விருது, தமிழ் துறை சேவை விருது, டாக்டர் கலாம் விருது, சிற்பம் விருது, சேவே சிறந்த ஆசிரியர் விருது என விருதுகள் பெற்ற பட்டியலும் நீளுகிறது. பன்னாட்டு கருத்தரங்களில் பங்கேற்று 17 கட்டுரைகளை சமர்ப்பிச்சிருக்காங்க. தேசிய அளவிலான கருத்தரங்கத்துல ஒரு 6 பங்கு பெற்று 6 கட்டுரைகளை சமர்ப்பிச்சிருக்காங்க. மிகச்சிறந்த ஆளுமையா இருக்காங்க. இவங்க இன்னைக்கு கீராவுடைய ஓர் இவள் என்கிற கதையை சொல்ல இருக்கிறாங்க. இந்த கதையை சொல்லி அறிமுகப்படுத்த எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து கதையை ஆரம்பிக்காம கதையை முடிச்ச பிறகு நம்ம சிறப்பு விருந்தினர் சொல்லும்போது நம்ம சேர்க்கிறோம். கதை சொல்லி கதை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தக்கூடிய நூற்றாண்டு கண்ட ஆளுமை, கரிசல் இலக்கியத்தின் தந்தை, சாகித்ய அகாடமி விருதாளர் நமது கி. ராஜநாராயணன் கதைகள் குறித்த நாளும் ஒரு கதையில் இன்று 62வது நாள் நிகழ்வாக ஓர் இவள் என்ற கதை பற்றி நான் உங்களிடையே பேச வந்துள்ளேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த இந்த பெருமன்றத்தினுடைய நிர்வாகிகள் திரு கருமுருகன் அவர்களுக்கும், திரு நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமைகள், பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கீரா அவர்கள் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாங்க. ஏன் அவரை நம்ம கரிசல் இலக்கியத்தின் தந்தைன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவரோடு அந்த மேலசவல் ஊரில் பயணித்த எல்லோரையும் பற்றியும், உயர்ந்த குடி தாழ்ந்த குடி என்றெல்லாம் இல்லாமல் மண்ணை பற்றிய, மண் சார்ந்த பண்பாடு, கலாச்சாரம், அவர்களுடைய சடங்கு முறைகள், சம்பிரதாயம், இந்த மாதிரியான கதைகளை எல்லாம், அந்த எல்லா விஷயங்களையும் தமது கதைகளின் வழியாக நமது அனைவருக்கும் தெரியும்படியாக, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் தெரியும்படியாக அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா நம்ம அந்த ஊர் போனதே கிடையாது நான்லாம். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்த மாதிரியான மக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய எழுத்துக்கள் மூலமாக தெரிகிறது. அப்ப எல்லாரும் அவரை சொல்றாங்க கரிசல் இலக்கியத்தின் தந்தைன்னு சொல்றாங்க.
அவர் கரிசல் இலக்கியத்துல உள்ள எல்லா விஷயங்களும் பண்பாடு, உணவு எல்லாமே அவர் தெரிவிக்கிற மாதிரி, மென்மையான உணர்வுகள பத்தியும் நெறைய கதைகள்ல வந்து எழுதியிருக்கிறார். இப்ப நம்ம கரிசல் மண்ணின் மக்களினுடைய சம்பிரதாயம் அப்படின்னு பார்க்கும்போது, புறப்பாடு கதையில வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அவரு. அன்னாரப்ப கவுண்டர் அப்படிங்கிறவர் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி இறந்து போவாரு, அதுக்கு அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி வழி அனுப்பி வைப்பாங்க அவருக்கு அப்படிங்கிறத, அந்த பழக்கவழக்கங்களை எல்லாம் சொல்லுவாங்க. பின்னாடி பாயாசம், சிலைப்பணம், குளிப்பாட்டி படுக்க வைக்கிறதுன்னு சடங்கு முறைகள். அதுக்கப்புறமா பார்த்தா, அவருடைய நண்பர் தான் வந்து சொல்லுவாரு. அந்த இருவடி புஞ்சையில உள்ள மண்ண கலக்கி குடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. மண் மீது எவ்வளவு பற்றுள்ளவர்களாக இருந்திருக்காங்க அந்த விவசாயிகள். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கதவு அப்படிங்கிற கதையில வந்து ஒரு தீர்வ கட்டாதனால ஒரு வறுமையில இருக்கிற குடும்பத்துல, அந்த கதவு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும், முக்கியமா இருக்கும், கொஞ்சம் கூட யோசிக்காம அரசாங்கம் எடுத்த முடிவுனால, அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, ஒரு குழந்தை இறந்து போறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த கதவுங்கிற கதையில சொல்லியிருப்பார். அதே மாரி கோமதி அப்படிங்கிற கதையில மாற்று பாலினம் குறித்த அந்த கோமதிங்கிற கதையில வர அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து பெண் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஆண் தன்மை வந்து மிகுந்து இருக்கும். அந்த மாற்று பாலினமாக அவனுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துற மாரி ஒரு கதை எழுதியிருப்பாரு. நாற்காலிங்கிற கதையும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். ஒரு நாற்காலி வந்து எப்படி அவங்க ஒரு வீட்டுக்குள்ள வருது, அத எதுக்கு பயன்படுத்துவாங்க, பிணத்தை வைக்க தான் ரொம்ப வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கிடை அப்படிங்கிற நாவல் எல்லாருக்குமே தெரியும். அந்த புதினத்துல ஆடுகளினுடைய வகைகள், காதல், அந்த கீதாரி, அந்த நடைமுறைகள், உங்க எல்லா கதையை பண்பாடுகள். கதையை சொல்லுங்கம்மா. உங்க கதையை சொல்லுங்க. அதே உங்க வகையில கதையை சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நான் சொல்லப் போறது வந்து அந்த உணர்வுகள், சடங்கு முறைகள் அந்த வகையில இன்னைக்கு கொஞ்சம் நான் சொல்ல உங்க வந்திருக்கிற கதை கதை மட்டும், வந்து ஏன்னா ம், அந்த வகையில கதை நான் இன்னைக்கு சொல்ல வர்றது ஓர் இவள் அப்படிங்கிற கதை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதைகள் வழங்கலாம், கோச்சுக்காதீங்க. உங்க கதையை நன்றி 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 நன்றி. இடையூறுக்கு நன்றி, சரி. இடையூறு பண்ணி. இல்ல ஏன்னா அதுல பண்பாடுகள் சொல்றாங்க, உணர்வுகள் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மென்மையான உணர்வுகளை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த ஓர் இவள் அப்படிங்கிற கதை. இந்த கதையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கதையினுடைய நாயகி வந்து மஞ்சமாள் அப்படிங்கிற ஒரு மனைவி. பெண் பெயர் மஞ்சமாள். அவளுக்கு வந்து ஒரு கணவன், 3 குழந்தைகள். ஒரு ஆண் ஆண் குழந்தை முதல்ல, அப்புறம் 2வது ஒரு பெண் குழந்தை, அப்புறம் 3வதாக ஒரு ஆண் குழந்தை. இவங்களுக்கிடையே இருந்த அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதாவது பெண் அப்படிங்கிறவ வந்து ஒரு தனித்துவமான குணமுடையவளாக இருக்கிறாள். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குணத்துல வந்து இருப்பாங்க. இதுல வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவர் முதல்லயே வந்து சொல்லிருவாரு. அந்த கதையில வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத. கோடையானால் ஜிலுஜிலுப்பு, குளிரானால் வெதுவெதுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி துணை இருப்பதை வந்து அவர் முதல்லயே சொல்லுவார். கதை முதல்லயே. கல்யாணம் ஆன முதல் 3 மாதம் வந்து எப்பொழுதுமே கணவனும் மனைவியும் வந்து அருகருகே இருப்பாங்க. அந்யோன்யமா இருப்பாங்க, நெருக்கமா இருப்பாங்க. ஒருத்தர ஒருத்தர் பிரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாட்கள் போக போக குழந்தைகள் பிறக்க பிறக்க அவங்களிடையே வந்து ஒரு இடைவெளி வந்து அதிகமாகிட்டே போகும். அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உறவுகளும், நண்பர்களும் வரும்போது, மனைவியானவளினுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு மென்மையான உணர்வு தான். பெண்ணினுடைய அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவங்களினுடைய உணர்வு வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும், நுட்பமாக இருக்கும். அததான் அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வீட்ல வந்து எலிகள் தொந்தரவு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பூனைக்குட்டி வாங்கி வளர்க்கலாம். பூனைய பார்த்தா எலிகள்லாம் பயந்து ஓடிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு, பூனைய வாங்கிட்டு வர்றத பத்தி கணவன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். பூனைக்குட்டி வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லும்போது, பூனை வேணும்னு சொன்னதே மஞ்சமாலா தான் இருக்கும். மஞ்சமாலை எடுத்த முடிவா தான் இருக்கும். ஆனா அந்த பூனைக்குட்டி பத்தி தன்னுடைய குழந்தைகள்ட்ட அவர் சொல்லும்போது, பூனையினுடைய கண்ணு அப்படி இருக்கும். நீலக்கல் மாரி இருக்கும். பூனை வந்து வெல்வெட் கலர்ல, கருப்பு கலர்ல இருக்கும். அப்படின்னு சொல்லி குழந்தைங்க அத பத்தி ரொம்ப கேள்வி கேட்க, இவர் கணவன் சொல்றத கேட்டவுடனே மஞ்சம்மாளுக்கு வந்து ஒரு கோபம் வரும். "என்னங்க சாப்பிடுற நேரத்துல குழந்தைட்ட போய் இத பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது நீங்க பேச பேசக்கூடாதா? அப்புறமா பேசக்கூடாதா?" அப்படின்ட்டு. அவளுக்கு ஆர்வமான ஒரு விஷயத்தையே கணவன் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பேசும்போது, அவளுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு அவர் சொல்றதுக்கு எதிரா ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு வந்து வருது. அததான் சொல்றாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இன்னொரு உரையாடல் நடக்கும்போது, கணவன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தன்னுடைய நண்பனினுடைய மனைவி வந்து ரொம்ப அருமையா சமையல் பண்ணுவா, அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார்.
அப்ப இவ வந்து என்னதான் சமையல் பண்ணினாலும் அந்த சமையல் வாசனை அப்படி இருக்கும், அந்த சமையல் ருசியே தனிதான் அப்படின்னு சொல்லி நண்பனினுடைய மனைவி சமையலை பத்தி புகழ்ந்து பேசுறது வந்து இவளுக்கு வந்து ஒரு இதா இருக்கும். அப்ப நம்மளும் அதே மாதிரி சமையல் பண்ணணும், கணவனினுடைய பாராட்டை எப்படியாவது வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து அந்த காலத்துல இருந்திருக்குது. அது இப்பவும் கூட நம்ம வழக்கத்துல பார்க்கலாம். மாட்டுக்கார சுப்பையாட்ட சொல்லி பச்சை பாம்பை பிடிச்சிட்டு வர சொல்லுவா. பச்சை பாம்பு வாழையை வந்து நீவி விட்டால் வந்து அந்த கை பக்குவம் நல்லா இருக்கும், சமைக்கிறதெல்லாம் சாப்பாடு எல்லாம் சமையல் மணமா இருக்கும் அப்படின்னுங்கிற அந்த நம்பிக்கையை இதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்ப அதே மாதிரி கூட செய்வா. கணவன் எப்ப பார்த்தாலும் அடுத்த நண்பனினுடைய மனைவி சமையலே புகழ்ந்துகிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சு பார்ப்பா. அதுக்கப்புறமா எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைச்சதுன்னா நம்மளும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அப்ப வெளியூருக்கு போற மாதிரி ஒரு எண்ணம் திட்டம் போட்டு கணவனோட அந்த குடும்பத்துல போய் உட்கார்ந்து நண்பனினுடைய வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடும்போது உண்மையிலேயே அந்த சுவை வந்து நல்லாதான் இருக்கும். ஆனா இவ என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு தனியா இருக்கும்போது, "என்ன நான் சொன்னேன்ல நல்லா சூப்பரா இருந்ததுல சமையல்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் விசேஷம் இல்ல. எல்லாம் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதாவது சுவையாக இருந்தாலும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி கணவன்ட்ட ஒரு முரண்பட்டு நிக்கிறதுல அந்த அவளுடைய இத வந்து வெளிப்படுத்துவா. கணவன் மேல அன்பு இருக்க போய் தான் அந்த சமையல் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நம்மளும் ஒரு சுவையா சமைக்கணும், பாராட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை பாம்பு காலெல்லாம் வாலெல்லாம் உருவி விடுவா. இருந்தாலும் அது கணவன் மீது வந்து அந்த ஒரு பிரியம், அதிகப்படியான பிரியம், தன்னை தவிர வேற எந்த பெண்களையும் பாராட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். அதே மாதிரி வந்து இவளுக்கு வந்து நீளமான தலைமுடி வச்சுக்கிறது மஞ்சமாளுக்கு வந்து பிடிக்கும். சவுறு முடி வந்து நீளமா பின்னி போட்டுப்பா. ஆனா அத மத்தவங்க முன்னாடி காட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவா. மத்தவங்க முன்னாடி சவரி முடிய வச்சு நீளமா பின்னிக்கிறது. அப்போ அந்த அவளுடைய குழந்தைகள்ட்ட எல்லாம் சொல்லுவா. அவங்க குடும்பத்துல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நெறைய முடி இருந்தது அப்படிங்கிறத பெருமையா பேசிக்கிட்டே இருப்பா. அதாவது நீளமான முடி இருக்கிறது தான் பெண்களுக்கு அழகு அப்படிங்கிறத வர்ணிச்சு சொல்ற மாதிரியா, அது பெருமையா குழந்தைங்கள்ட்ட பேசுறத கணவனே வந்து அதிக நாட்கள் வந்து கேட்டிருப்பான். அப்போ ஒரு நாள் அருவிக்கரைக்கு குளிக்க போயிருக்கும்போது, அங்க குளித்துவிட்டு ஒரு பெண் வந்து போகும்போது, அவளுடைய முடி வந்து அப்படியே ரொம்ப அடர்த்தியா நீளமா இருக்கும். அத பார்த்த உடனே அப்படியே கண்ணு இமைக்காம பார்த்துக்கிட்டே இருப்பா. மஞ்சம்மாள் பார்த்த உடனே கணவன் பக்கத்துல வந்து சொல்லுவான், "பாத்தியாடி எவ்வளவு முடி இருக்குது, நீளமா முடி இருக்குது பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் அததான் ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா அவ்வளவு நேரம். நீளமா முடி இருக்கிறது மஞ்சம்மாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னா, அத பார்த்துட்டு, "எதுக்கு இவ்ளோ முடி தேவையில்லாம? இருக்கனால என்ன பிரயோஜனம்?" அப்படின்னு சொல்லி தோள குலுக்கிட்டு போயிருவா. அதாவது அது அவளுக்கு ரொம்ப இஷ்டம் இல்ல அப்படிங்கிறத சொல்ல வரும்போது கூட கணவன் வந்து அந்த பெண்ணை ரசிக்கிறது வந்து இவ விரும்பாம, "இவ்ளோ முடி இருந்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் தேவையில்ல." அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல ஒரு சொல்லிட்டு, "இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல." அப்படின்னு சொல்லி கணவன்ட்ட ஒரு இக்கணா வச்சு அத முடிச்சுட்டு வந்துரும். இப்படி எல்லா விஷயத்திலயும் வந்து முரண்பட்டு ஆமான்னா இல்ல, இல்லன்னா ஆமா அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஊடல் மாதிரி அந்த அன்பை வெளிப்படுத்திக்கிறதே. அது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயா வந்து ஒண்ணொண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, கடைசில ஒரு நாள் குழந்தை விஷயத்துல வந்து வேற வழி இல்லாம, எதிர்ப்ப காமிச்சாலும் கணவன் முன்னாடியே வந்து தன்னுடைய ஒத்தி இருக்கக்கூடிய ஒத்திசைவான அந்த மனநிலையை காட்டுற மாரி ஒரு சம்பவம் நடக்கும். ரொம்ப நுட்பமா அந்த கதைய சொல்லிக்கிட்டே போவாரு. கடைசி நிகழ்வா அவரு சொல்லுவாரு கீரா ஐயா வந்து, அவருடைய 3வது பையன் வந்து ஒரு நாள் வந்து கால் சட்டையெல்லாம் போடாம, வெறும் அருவிக்கர துண்டு காவி கலர்ல அத இடுப்புல உடுத்திக்கிட்டு, அவங்க வீட்டு முத்தத்துல வந்து பாண்டி விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்ப பாண்டி விளையாடிட்டு இருக்கும்போது, அவன் வந்து குட்டி பையன் இல்லையா? அப்ப அந்த கல்யாணம் முடிந்து ஒரு 10 ஆண்டுகள். இது 3வதா பிறந்திருக்கக்கூடிய குழந்தை. அந்த பிஞ்சு உருவத்துல குட்டிய ஒரு துண்ட கட்டிக்கிட்டு, அவன் நொண்டி அடிச்சு விளையாடுறத பார்த்தோனே இவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த குட்டி பயல் வந்து நொண்டி அடிச்சு விளையாடுறத அவங்க அம்மா பின்ன இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படிங்கிறத வந்து அவன் உணராம குதிச்சு ஆடிக்கிட்டு இருப்பான். இவ கண்ணு அசைக்காம அப்படியே ரொம்ப ஆசையா தன்னுடைய செல்ல குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறத, பின்னாடி இருந்து அப்பதான் அவளுடைய கணவன் வருவான். வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறான். முத்தத்துல அந்த குழந்தை விளையாடுறத பார்த்த உடனே, இவ வந்து அத எப்படா குழந்தைய வந்து பாஞ்சு கொஞ்சலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கும்போது, அவன் வந்து அத வேகமா வந்து அந்த குழந்தைய தூக்கி, தலைக்கு மேல தூக்கி முத்தமா குடுப்பான். அப்ப அதையும் வந்து அவளால வந்து தாங்கிக்கவே முடியாது. நம்ம ரசிச்சுட்டு இருந்த குழந்தைய இவர் வந்து முத்துறாரே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய வேகமா வந்து பிடுங்கி, "உங்களுக்கு எப்பவும் இதே வேலைதான். குழந்தைங்களுக்கு ரொம்ப செல்லம் குடுத்து கெடுத்துறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய வாங்கிட்டு என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைய வந்து அவளால என்ன செய்ய முடியாதுன்னா, அது வேற விஷயங்கள்ல சொன்ன மாரி தவிர்த்து விட்டு போக முடியல. அவ அதே ஆசையோட வாங்கி,
ரொம்ப அரவணைச்சு, இறுக்கமா அரவணைச்சு, சத்தமா வந்து சப் சப்பு சப் சப்புன்னு உடம்பு ஃபுல்லா உச்சி மோர்ந்து வந்து முத்தம் கொடுப்பான். எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள சொல்ற மாரி சொல்லிட்டு போனாலும், குழந்தை விஷயத்துல வந்து அவளால கணவன்ட்ட வந்து நீங்க செல்லம் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அதே மாதிரி தான் செய்வா. அதுல வந்து கணவனுடைய இதுக்கு எதிர்மறையா நடக்க முடியாம பூர்த்தி செய்வா, அப்படி போவா அப்படிங்கிறத இந்த கதையில வந்து சொல்லி முடிச்சிருப்பாரு. அத வந்து என்னன்னா, கல்யாணம் ஆன புதுசுல வந்து அந்யோன்யமா இருந்தத, அவரு வளர்ந்ததுக்கு அப்புறமா வேற விதமா வந்து அத காட்டுறா. கணவன் மீது உள்ள அன்ப அப்படின்ட்டு. எதில் அவன் மனம் வந்து லயித்தாலும், அவன் எதெல்லாம் வந்து விரும்புறானோ, அதுல எல்லாம் அதுக்கு ஒரு வகை எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அப்படிங்கிறத அவர் எழுதியிருப்பாரு. அவளிடம் அந்த எதிர்ப்பு அந்த சமயத்துக்கு தக்கபடியும், மனோலயத்துக்கு தக்கபடியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துல குழந்தை விஷயத்துல வந்து அவளுக்கு வந்து முழுசா எதிர்க்க முடியாம, அவளும் வந்து கட்டி அணைச்சு முத்தமா குடுக்குறா அப்படின்ட்டு. அதான் சொல்லுவாங்க, அப்ப பெண்களை வந்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். அதுக்கு பதிலா பெண்களினுடைய உணர்வுகள புரிந்து கொள்வது வந்து எளிது. பெண்கள் எந்த உணர்வுல இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாரி நம்ம மாறிக்கலாம். முழுசா புரிகிறது அப்படிங்கிறது ஆழ்கடல வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இந்த பெண்ணை வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய குணம் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கு இடையில மாறுபட்டாலும், பெண் என்பவள் வந்து அன்பு மொழியா தான் இயங்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. கணவனின் மீது உள்ள அன்பு, அந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தனக்கு தான் உரிமை அதிகம் அப்படிங்கிற அந்த இது, அதெல்லாம் வந்து அவ ஒவ்வொரு விஷயத்திலயும் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கா. கணவன் மீது உள்ள அன்பினால தான் அந்த மெனக்கடுற பச்சை பாம்பு வாழ உருவணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இது தாண்டி தன்னை மட்டுமே தன்னுடைய கணவன் ரசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அது கீரா காலத்திலயும் சரி, இப்பவும் சரி அதே எண்ணங்கள் மன வெளிப்பாடோட தான் அந்த பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இது ஒரு சிறு கதை தான் என்றாலும் வந்து அந்த மென்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவது தான் ஐயாவினுடைய அந்த உத்தி வந்து நமக்கு எல்லாருக்கும் இன்னும் மனசுல நிக்குது. நம்ம எல்லாரும் ரசிச்சு பார்க்கிறோம். இந்த இணையவழி தொடர் கருத்தரங்கம் நடத்துவது மூலமாகவும் நம்ம ஐயாவினுடைய கதைகள் எல்லாம் நம்ம நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு விதமாக அவர் நடத்தியிருப்பாரு. நான் எதுக்கு எல்லா கதைகளையும் சொல்ல வந்தேன்னா, எல்லா இதையும் சொல்லியிருக்கிறாரு. பெண்களினுடைய உணர்வையும் சொல்ல வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் சில கதைகள சொன்னேன்னா, எனக்கான நேரம் என்ன இருக்குதா? இல்ல முடிஞ்சுட்டுங்களா ஐயா? ஒரு ஒரு 2 நிமிஷத்துல நிறைவு. சரி. இப்ப நம்ம அதான கீரா ஐயாவினுடைய சிறப்பு இந்த எண்ணங்கள் வந்து கதைகள் எல்லாருக்கும் சென்று சேர வேண்டும் என்று அவர் மறைந்த பொழுது நம்ம எல்லாரும் லாக்டவுன்ல இருந்தோம். பொது முடக்கத்துல இருந்ததுனால, அது உடனே இணையவழி கருத்தரங்கமாக எங்க கல்லூரியில உள்ள நிர்வாக அதிகாரி, முதல்வர் மூலமாக அனுமதி பெற்று, தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சி சேனலோட இணைந்து ஒரு பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கம் வந்து நடத்தினோம். நம்ம அதோட இணைப்பு கூட இன்னும் இருக்குது. யூடியூப் லிங்க் எல்லாம். நம்ம வந்து உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு உண்டு. கீரா ஐயாவினுடைய கதைகளை எல்லாம் அதற்கு வந்து நம்ம எழுத்தாளர் நாருமநாதன் ஐயா பேசினாங்க. பேராசிரியர் ராமசாமி ஐயா வந்து கீரா ஐயாவினுடைய கதைகளை பத்தி பேசியிருக்காங்க. இது ஒரு 450 பேருக்கு மேல வந்து நமக்கு ரீச் ஆகி எல்லாரும் ஃபீட்பேக் ஃபார்ம்லாம் அனுப்பியிருந்தாங்க. கீராவி ஐயாவினுடைய படைப்புகளை பத்தி, படைப்புலகம்னு அப்படிங்கிற தலைப்புல தான் நடத்தியிருந்தது. இப்பவும் வந்து அந்த டிவியில வந்து அடிக்கடி இத ரீடெலிகாஸ்ட் மாதிரி மறு ஒளிபரப்பு அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு ஒளிபரப்பு, சிறப்பான ஒரு நிகழ்வு இணைய வழியில வந்து இதை நடத்தினோம் எங்க கல்லூரியில. நான் தான் இதை எடுத்து பண்ணினேன் அப்படிங்கிறதையும் இங்க தெரியப்படுத்திக்கிறேன். எனக்கு பேசுவதற்கு இந்த வாய்ப்பினை தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. உங்களுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. இந்த உரையுடைய பின்னோட்டமாக நம்ம சிறப்பு விருந்தினர் வச்சுக்கலாமா டாக்டர் சார்? கேக்குதுங்களா சார்? பொதுச்செயலாளர் சார் இருக்கு. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினராக கவிஞர் வெண்ணிலா அவர்கள். அவர் பல்வேறு பன்முக ஆற்றல் மிக்கவர். சிறுகதையாளர், கட்டுரையாளர், ஆய்வாளர்,
தொகுப்பு நூல்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. திரைப்படத்திலையும் அவங்க பணியா புரிஞ்சிருக்காங்க. கீராவனுடைய என்ன ஒரு கதை சொல்லி டிஸ்டர்பன்ஸ் வருது பாருங்க. கீராவனுடைய கதை சொல்லி இதுலயும் ஆசிரியர் குழுவிலையும் இருந்து அவரோட நெருங்கி பழகியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து கீராவும் நானும் என்ற தலைப்பில் எழுத்தில் வராத கீராவோடு பழகிய அந்த அனுபவங்களை நம்மிடையே சொல்ல வேண்டும் என விரும்பினோம். நம்மளுடைய அழைப்பை ஏற்று இன்று இணைந்துள்ளார்கள். இப்ப எல்லா பக்கமும் நீரதிகாரம் தான் எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நீரதிகாரத்தின் படைப்பாளி அவங்க. மிகச்சிறந்த வரலாற்று நூல்களாக இருந்தாலும் சரி, ஆய்வு நூல்களாக இருந்தாலும் சரி, சிறுகதைகளாக இருந்தாலும் சரி, கவிதை இல்ல பெண் எழுத்தாளர்களினுடைய சிறுகதைகளை ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும் சரி, பெண் கவிஞர்களின் கவிதைகளை ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும் சரி, பாட திட்டத்துக்கு கூட தமிழக அரசினுடைய குழுவில் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த ஆளுமை இப்போது கீராவும் நானும் என்ற அந்த தலைப்பில் கீராவோடு பழகிய தன்னுடைய அனுபவங்களை நம்மிடையே பகிர இருக்கிறார்கள். கவிஞர் வெண்ணிலா அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். உங்களது அனுபவங்களை தருக. நன்றி டாக்டர் ஆரம். முதல்ல எல்லார்கிட்டையும் என்னோட மன்னிப்பை கேட்டுக்கிறேன். காலையில எனக்கு அந்த இணைப்பு வரும்போது ஞாபகம் இருந்தது இன்னைக்கு சாயந்தரம் நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி. வீடே ஒரு மாதிரி ஒரு படிப்பு சூழல்ல இருக்கு. பிள்ளைங்கள்லாம் தேர்வு எழுதுறாங்க. நாளைக்கு 2 பேர் நபார்டு எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி படிக்கிறாங்க. அவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வர 20ஆம் தேதி இருக்கு. அதனால எல்லா நேரமும் நான் அவங்களோட இருந்துட்டு இருக்கிறதுனால 4 கிழமெல்லாம் மறந்து போகுது. ஆக்சுவலா அது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. 8-10 வரைக்கும் நீங்க எல்லாரும் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாவே எனக்கு ஆயிடுச்சு. அதுக்காக உங்க எல்லார்ட்டையும் என்னோட வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். நாங்களும் ஞாபகப்படுத்தி இருக்கணுமா? நாங்க எங்க பக்கம் தப்பு இருக்கு. இல்ல நீங்க காலையில இணைப்பு அனுப்பிட்டீங்க. அதுக்கப்புறமும் நம்ம என்ன சொல்றது, இந்த பொது தளத்துல நடக்கிற மாதிரி தொடர்ந்து போய் இது பண்ண வேண்டியது இல்ல. அது என்னன்னு தெரியல, எனக்கு முதன்முறை இப்படி நடந்துருச்சு. அதுவே எனக்கு போன் வந்த உடனே நான் பதறிட்டு அச்சிச்சோ இன்னைக்கு தானே மீட்டிங் அப்படின்னு சொல்லி என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் நாளைக்கு அப்படின்றதுனால மனசளவுல அந்த பேச்ச ஒரு ஒழுங்கு கூட படுத்தல. ஆனா கீராவை பத்தி பேசுறதுக்கு ஒரு தயாரிப்பு ஒழுங்குபடுத்துறது அதெல்லாம் தேவையா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா நைனாவை பத்தி எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க தொட்டும் எப்படி வேணா பேசலாம். மனசு முழுக்க அவரோட நினைவுகள் இருக்கு. அப்புறம் இந்த பேச்சு இப்ப ஆரம்பிக்கும் போது சட்டுன்னு ஒரு எண்ணமும் எனக்கு வந்துச்சு. நைனா அளவுக்கு மூத்த எழுத்தாளர்கள் வேற யார்கிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமா பழகுற வாய்ப்பு, நிறைய பேருடைய படைப்புகளை படிச்சிருப்போம். ஆனா பழகுற வாய்ப்பு யாரு கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதம் பெற்றவளாக அதிர்ஷ்டம் நிரம்பியவளாக நான் இருந்திருக்கேன். ஏன்னா கீராவோட தான் அப்படி ஒரு நெருக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னோட நானும் முருகேஷும் 98ல மனம் விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகு இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் 2 பேரும் கடிதம் எழுதியிருக்கோம். ஆனா என்னுடைய கடிதங்களை மட்டும் நான் முருகேஷ்க்கு எழுதின கடிதங்களை மட்டும் தொகுத்து கனவிருந்த கூடு அப்படின்னு சொல்லி ஒரு கடித தொகுப்பை கொண்டாந்தோம். கடித தொகுப்பு கொண்டு வரும்போது கடித இலக்கியம்னாலே நைனா அப்படின்றது அப்போ பரவாயில்ல. அப்பதான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் விகடன்ல எல்லாத்துலயுமே வந்து நைனாவுடைய கடிதங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுல வாசிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த காலம். அதனால அவர்கிட்ட ஒரு முன்னுரை வாங்கலாம் அப்படின்றது முருகேஷோட கருத்து. அப்புறம் நான் எனக்கு பிடிச்ச கவிஞர் அப்படின்ற அடிப்படையில வண்ணதாசன்ட்டையும் ஒரு முன்னுரை வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய மகள் மூத்த மக மட்டும் பிறந்திருந்தா. சின்ன பிள்ளைங்களும் 2 குழந்தையும் பிறந்துட்டாங்க. அப்பதான் நாங்க இந்த தொகுப்புக்கான வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வண்ணதாசன்ட்ட நான் தொலைபேசியில பேசி கேட்ட போது அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதுக்கான முன்னுரை நான் எழுதலாமா, அதுக்கான முன்னுரை வந்து முருகேஷ் தானே எழுதணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி எழுத உங்களுடைய
மகளுடைய அழுக குரல் கேட்ட உடனே எனக்கு வந்து மறுக்க முடியல, அதனால நான் இந்த முன்னுரையை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாணியில எழுதியிருப்பாரு. ஆனா நைனாவுடைய முன்னுரை வந்து ரொம்ப விலாவாரியா அந்த கடிதங்களை பற்றி பேசிட்டு கடைசியில ரொம்ப நம்ம வீட்ல ஒரு மூத்தவங்க இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ வந்து வீட்டுக்கு செல்ல பொண்ணு அவ. ஏன்னா நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுதான், அது நைனாவுக்கு தெரியும். அதே மாதிரி இலக்கியத்திலையும் செல்ல மகளா கைவீசி நடந்து வர ஆரம்பிச்சிருக்கா, அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நைனா அந்த முன்னுரையை முடிச்சிருப்பாரு. இதை விட ஒரு பெரிய பேரு, என்னுடைய முதல் படைப்பாக ஒரு படைப்பு தனித்த தொகுப்பாக திருமணத்தை அன்னைக்கு நானும் முருகேஷும் சேர்ந்து போட்ட ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு. ஆனா என்னுடைய தனி தொகுப்புன்னு முதல்ல வெளியானது கடித தொகுப்பு தான், கனவிருந்த கூடு. அதுக்கு நைனா கொடுத்த இந்த அறிமுகம் அப்படின்றது இலக்கியத்துக்கே செல்ல மகளா வந்திருக்கா அப்படின்னு உச்சி முகர்ந்து அவர் என்னை வரவேற்றது இப்ப நினைச்சா கூட அப்படியே கண்ணுல கண்ணீர் வர மாதிரி இருக்கு. அப்படி அணைத்து கொள்ள பலர் இல்லாத போயிட்ட, நைனாவும் இல்லாம போயிட்ட இந்த நேரத்துல அந்த வார்த்தை மனசை ஏதோ ரொம்ப கஷ்டப்படுத்துது, ஒரு வெறுமையை கொடுக்குது. அணைத்து கொள்ள யாருமே இல்லையோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தை கூட கொடுக்குது. அப்போதான் நைனாவோட எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் புதுச்சேரி போகும்போது பல நேரங்கள்ல சந்திச்சிருக்கேன். நெய்வேலியோட புத்தக கண்காட்சி நடத்தின விருது விழாவில் அம்மாவையும் நைனாவையும் பார்ப்பேன். அம்மாவை பத்தியும் தனியா பேசணும். அம்மா மாதிரி ஒரு இனிமையும் எல்லாருமே பேசுறேன், யாரெல்லாம் நைனாவை பத்தி பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே நைனாவுக்கு இணையாக அவருடைய படைப்புகளை பேசுற மாதிரி அவருடைய இல்லற வாழ்க்கையை பத்தி பேசும்போது ஒரு அன்றில் பறவைகளை பத்தி பேசுற மாதிரிதான் இவங்க 2 பேரை பத்தியும் பேசுறாங்க. அதை நம்ம பல இடங்கள்ல கேட்டிருப்போம். அந்த மாதிரி எனக்கும் அம்மாவை பற்றி பேசுறதுக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அப்புறம் எஸ் ராதாகிருஷ்ணன் நைனாவுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விழா எடுத்துட்டு வருவாரு. அந்த மாதிரி 80, 85 இந்த 2 விழாவிலையும் நான் கலந்துகிட்டு இருக்கேன். 85ல கலைவாணர் அரங்கத்துல நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த விழாவுல அவருடைய கடித தொகுப்பை பத்தி நான் பேசியிருக்கேன். இதெல்லாம் அவரோடு சேர்ந்து கலந்துகிட்ட கூட்டங்களை பற்றிய நினைவு. அப்புறம் அவருடைய தனி சந்திப்புகள் இருக்குல்ல, அது வந்து வயக்காட்டுல உட்கார்ந்துக்கிட்டு பச்சை வேர்க்கடலை எடுத்து கொதிக்கிற அந்த நெருப்புல போட்டு சுட சுட எடுத்து அந்த சூடு ஆற ஆற பேசிக்கிட்டே பாடிக்கிட்டே சாப்பிடுற மாதிரி ஒரு சம்சாரியினுடைய சந்தோஷம் மாதிரி நைனா கூட எப்ப பேச போனாலுமே பல புது புது தகவல்களை சொல்லுவாரு, புது புது விஷயத்த சொல்லுவார். அப்புறம் அவருடைய உரைநடை அப்படின்றதே சுவாரஸ்யமா இருக்கும். அவருக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த அப்படியே முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. கொண்டாடுறதுன்னா அது அப்படி கொண்டாடுவாரு. எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அது அந்த சிரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான சிரிப்பு நைனாவோடது. என்னோட ஃப்ரெண்டு கோயில்பட்டி மாரிஸ் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். குண்டையராஜ், ஓவியர் குண்டையராஜினுடைய வம்சாவளியில வந்தவர். அவரும் தமிழ் இலக்கிய உலகில வந்து வாசிப்பாளராக, ஒரு வடிவமைப்பாளராக, புகைப்படம், ஓவியம் இது குறித்து உண்மையான ரசனை கொண்ட ஒரு நபர். அவரும் நைனாவை பத்தி நான் ரொம்ப பெருசா பகிர்ந்துக்கிறது யார்கிட்டனா மாரிஸ் கிட்டதான். ஏன்னா மாரிஸுக்கும் நைனாவுக்கும் நிறைய விஷயங்கள் ஒற்றுமை இருந்தா கூட நான் மாரிஸை சொல்லுவேன், நைனாவோட வெர்ஷன் மாதிரி நீ கோயில்பட்டியில உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. நைனாவுக்கு தலைமுடி கொஞ்சம் நீளமா இருக்கும், மாரிஸுக்கு குறைச்சி இருக்கும். ஆனா நைனா கொஞ்சம் வாய் விட்டு சிரிப்பாரு, மாரிசு கம்மியா தான் சிரிக்கும். அப்போ மாரிசு கிட்ட இது வேற எதுக்கோ சொல்ல வந்து நைனாவுடைய உரையாடல்கள் வந்து பல நேரத்துல எனக்கு ரொம்ப ஒரு தெளிவை கொடுக்குற மாதிரி, நம்ம பேச போனது கொஞ்சமா இருக்கும், ஆனா திரும்ப வரும்போது கொள்முதல் பண்ணிட்டு வர்ற அறிவு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இலக்கியத்துக்கு அறிவு தேவைப்படாது இல்லைங்களா, இலக்கியத்துக்குன்னு ஒரு நுட்பம் தேவைப்படும்ல.
அது எல்லாத்தையும் நைனா கொடுத்து அனுப்புவாரு. அதுல வஞ்சனையே பண்ண மாட்டாரு. அப்புறம் ஒவ்வொரு முறையும் தவறாம அவரு கவிதையில இருந்து உரைநடைக்கு வர்றத பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா உரைநடை அப்படின்ற அந்த பறந்து விரிந்த தளம் இருக்குல்ல, கேன்வாஸ் இருக்குல்ல, அதுல விளையாடுறது எவ்வளவு முக்கியம். அதுல இருக்கிற சவால்களை சமாளிக்கிறது, அதுல புது புது மொழியோட மொழியினுடைய புது புது பக்கங்களை பாக்குறது, இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நைனா ஒவ்வொரு முறையுமே சொல்லுவாரு. ஆனா நான் ரொம்ப தாமதமா, நைனா சொன்னா கூட ரொம்ப தாமதமா தான் நான் உரைநடைக்குள்ள வருவேன். அப்படி 2017 என்னோட கங்காபுரம் நாவல் சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கேன். அதை படிச்சுட்டு அப்பப்ப நைனா சொல்லியிருக்காங்க. So, யாருடைய சத்தம் வருது. ஸோ கங்காபுரம் அது வரும்போது நைனா வந்து அத படிக்கல நானு. ஆனா நான் படிக்க வேண்டிய முக்கியமான இது வரிசைகள்ல தான் நான் வந்து அதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நைனா வந்து அதை பத்தி குறிப்பு எனக்கு எழுதி அனுப்புனாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னோட தேவதாசிகள் கலையே வாழ்வாக அப்படின்னு தேவரடியார்கள் பத்தி நான் ஒரு ஆய்வு புத்தகம் எழுதினேன். என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு. அதை சரி பண்ணி புத்தகமா போட்டிருந்தோம். அதை நான் ஒரு சந்திப்புல வந்து நைனாவுக்கு கொடுத்திருந்தேன். அப்ப அவரு அத நான் கொடுத்துட்டு வந்து ஒரு ஒரு வாரம் கூட இருக்காது. நாங்க பார்க்க போனதே எதுக்கு அப்படின்னா, கணபதி அம்மா தவறிட்டாங்க. அதுக்காக அன்னைக்கு போக முடியல. அப்ப நாங்க போய் அதுக்கு அடுத்த நாள் போய் பார்த்து நைனாவை விசாரிச்சுட்டு நைனா கூட கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கையில இருந்த புத்தகத்தையும் கொடுத்துட்டு நான் புறப்பட்டு வந்துட்டேன். பாத்தீங்கன்னா 5வது நாள் எனக்கு வந்து 3 பக்கத்துல ஒரு கடிதம் நைனா எழுதி அனுப்பினாரு. அவர் வந்து ஒரு வானொலி நிலையத்துக்கு ஒளிபரப்புக்காக போன ஒரு அனுபவத்தை போய் அங்க நான் போனேன். அங்க ஒரு சிறுகதை வாசிச்சேன். அந்த சிறுகதையில வந்து கதையை வாசிச்சுட்டே போகும்போது பாரியான உடம்பு இருந்த ஒருத்தி வந்தா அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். அங்க உடனே அந்த ஒளிப்பதிவு பண்ற வானொலி நிலையத்துடைய ஊழியர் கையை காமிச்சு தட்டினார் அந்த கண்ணாடிய, டம்மு டம்முன்னு. என்ன அப்படின்னு கேட்டேன். பாரியான அப்படின்னா என்ன அப்படின்னாரு. இது தெரியாம எதுக்கு நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு கோவம் வந்துடுச்சு. பாரியானன்னு தெரியாதா அப்படின்னு. எனக்கும் தெரியாது, அதனால தானே கேக்குறேன் அப்படின்னு அவரும் சத்தம் போட ஆரம்பிச்சாரு. பாரியானன்னா நல்ல நீளமா வாட்ட சாட்டமா இருக்கிற ஒரு பொம்பளை தான். அத சொல்லி கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு. அவருக்கு அப்பவும் புரியல. இந்த புரியாத வார்த்தையெல்லாம் இங்க கதை வந்து படிக்க கூடாது அப்படின்னு அவர் கோவமா சொன்னாரு. அப்போ நீங்களே எழுதி கதையை படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் அந்த தாளை தூக்கி போட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு நைனா எழுதினார். இதுக்கும் தேவரடியார் புஸ்தகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எழுதிட்டு உங்களோட புஸ்தகத்தை படிச்சேன்னு சொல்ல முடியாது, பார்த்தேன் நானு அப்படின்னு போட்டு. நைனாவுக்கு எப்பவுமே ஒரு குசும்பு இருக்கும்ல. காரணம் என்னன்னா அதுல இருக்கிற புகைப்படங்கள் தான். ஏன்னா தேவதாசி பெண்களுடைய நிறைய படங்கள் அந்த புத்தகத்துல இருக்கும். அதனாலதான் நான் பார்த்தேன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு குறிப்புல அடைப்புக்குறியில போட்டிருப்பாரு. போட்டுட்டு இந்த நாயனத்தினுடைய அளவை வந்து ராஜரத்னம் தான் வந்து குறைச்சாரு கொஞ்சம். ஆனா எந்த நாயனம் வந்து எந்த பாரி நாயனம் வந்து அரஜான் இருக்குன்னு தெரியல, அது வந்தவாசியில செய்யற பாரி நாயனமா அப்படின்னு தெரியல அப்படின்னு போட்டு இந்த பக்கத்துல இத நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு குறிப்பு அனுப்புனாரு. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னா நான் வந்து ஜான் அளவுள்ள நாயனம் அப்படின்னு வந்து எதோலயோ இருந்த ஒரு குறிப்பை எடுத்து அதுல அடிக்குறிப்பு போடும்போது தவறுதலா அதை நான் போட்டுட்டேன். நைனாவுக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அது தவறுதலா தான் வந்திருக்கும். ஏன்னா அத்தனை தகவல்கள் போடும்போது ஒரு சின்ன விஷயத்த தவற விட்டுருக்கோம். ஆனா அது சின்ன விஷயம் கிடையாது. அரஜான்ல நாயனம் இருக்குன்னா யார் படிச்சாலும் சிரிப்பு தானே வரும். அதுக்கு நைனா அந்த பாரி நாயனம் அப்படின்றது தன்னோட கதையில தன்னோட வாழ்க்கையில எந்த இடத்துல வந்து
அது ஒத்து வந்திருக்கு அப்படின்றத ஒரு சுவாரஸ்யமான அவரோட வாழ்வியல் அனுபவத்தோட அந்த கதையையும் சுட்டி காமிச்சு, நான் செஞ்சிருக்கிற தப்பையும் சுட்டி காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த கடைசியில வந்து உங்களோட நாவல் வந்து இன்னும் நான் படிக்காம வச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த புத்தகத்தை பார்த்த உடனே என்னால படிக்காம இருக்க முடியல. உடனே நான் படிச்சுட்டேன். ரொம்ப மெச்சத்தகுந்த படைப்பு, ஆய்வு. இன்னும் சிறப்பு ஓங்கட்டம் அப்படின்னு போட்டு நைனாவுடைய கையெழுத்தோட அந்த கடிதம் வந்திருக்கும். அப்புறம் நான் நைனாவுக்கு அதுக்கு ஒரு விளக்கெல்லாம் கொடுத்தேன். நான் தவறா எழுதியிருக்கேன். இதுல வந்து இந்த அளவு தான் வரணும். அது எப்படியோ தட்டச்சுல நான் விட்டுட்டேன் நைனா அப்படின்னு போட்டிருந்தேன். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவருடைய அந்த கடிதம் எழுதப்பட்ட நேரம், அவருக்கு அவரோட உயிருக்கு இணையான அவருடைய மனைவியை அவர் இழந்து நிற்கிறாரு. அவருக்கு அடுத்து என்ன, அவருடைய எல்லா விஷயத்துக்கும் அம்மாவை தான் பார்ப்பாரு. அப்ப அப்படியான ஒரு நிலைமையில எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா நைனா அதெல்லாம் தாண்டி அந்த வருத்தத்தை அதையும் கரைக்கிற இடமா ஒரு இலக்கியத்தை தான் வச்சிருந்தாரு அப்படின்றதுதான் எனக்கு கிடைச்ச புரிதல். இலக்கியம் அப்படின்றது எல்லாமே அதை எழுத வந்தவங்களுக்கும் வாசிக்க வந்தவங்களுக்கும் எல்லாமே அதுதான். அவங்களோட சொந்த வாழ்க்கையில இருக்கிற துக்கங்கள், கஷ்டங்கள், சந்தோஷம், குதூகலம், உயர்வு, தாழ்வு, இது எல்லாத்தையும் எதுல வெளிப்படுத்த முடியும்னா இலக்கியத்துலதான் வெளிப்படுத்த முடியும். ஒரு இலக்கியவாதியுடைய பலமோ பலவீனமோ இதுவாதான் இருக்க முடியும். ஏன்னா அதை தாண்டி அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற இடமே கிடையாது. அப்படிதான் நைனாவுடைய அந்த நாளும் எனக்கு இன்னைக்குமே மனசுல இருக்கு. ஆஹ் இன்னொன்னும் இந்த நிகழ்ச்சியில 2 நாள் முன்னாடி பேசின ராஜேந்திர சார் இந்த நிகழ்ச்சியை பத்தியும் இந்த புத்தகத்தை பத்தியும் குறிப்பிட்டு பேசினாங்க. ஆனந்தரங்கம் பிள்ளை அந்த தொகுப்பை நாங்க முதல்ல வந்து, ஏன்னா புதுவை அரசு அதை போட்டிருக்காங்க. புதுவை மொழியியல் துறை மொழியியல் துறை தான் நினைக்கிறேன். அவங்களுமே அந்த புத்தகத்துல முதல் ஒரு 9 தொகுதிகளை போட்டிருப்பாங்க. அதை நாங்க செம்பதிப்பா கொண்டாடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணோம். செம்பதிப்பு அப்படின்னா எப்படி கொண்டாடுறது, அதை வந்து நல்லா கொண்டாடணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, இது வந்து இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எளிமையான தமிழ்ல பண்ணலாமா அப்படின்னு சொல்லி புதுச்சேரியில இருக்கிற நண்பர்களை வச்சு ஒரு கூட்டம் போட்டுட்டு அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதை எளிமையா எழுதலாம். ஏன்னா ஆனந்தரங்க பிள்ளை காலத்துடைய தமிழ் வந்து 8-9 மொழிகள் கலந்த ஒரு தமிழ். அப்புறம் அன்றைக்கு இருந்த தமிழ் வந்து இன்னும் கடினமான ஒரு மொழி நடையில இருந்தது. கூட்டெழுத்துக்கள் நிரம்பியது, முற்றுப்புள்ளி, கமா, இதெல்லாம் வடிவமைப்புக்கான பிரச்சனை. அது கூட நம்ம சரி பண்ணிட முடியும். ஆனா அந்த சொற்றொடர்கள் எல்லாமே மிக நீண்ட சொற்றொடர்கள். 10 பக்கத்துக்கு கூட முற்றுப்புள்ளியே இல்லாத ஒரு சொற்றொடர்லாம் கூட அவருடைய நாட்குறிப்புல இருந்துச்சு. அப்ப இதை எப்படி கொண்டாடலாம்னா, எளிமையான தமிழ்ல கொண்டாடலாம்னு சொன்னோம். சரி அப்படி பண்ணலாம். அப்புறம் அங்கங்க அந்தந்த ஒரிஜினல்ல இருக்கிற வார்த்தைகளை வந்து அடைப்புக்குறியில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 தொகுப்பு வேலைகளை வந்து ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சு எங்களுக்கு வந்து ஒரு 10 பக்கம் 20 பக்கம் அனுப்புங்க அப்படின்னா, வந்த பிறகு பார்த்தா அது ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு மாதிரியே இல்லை. அதை தழுவி இன்னைக்கு யாரோ ஒருத்தர் டைரி எழுதின மாதிரி அது இருந்துச்சு. அது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் சார நானும் என்ன பண்ணோம்னா, சரி அப்ப இது சரியா வரல, அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படி ஒவ்வொரு முறையும் நாங்க ஆலோசனை பண்ணிதான் அந்த ஆனந்தரங்க பிள்ளையினுடைய மொத்த வேலையுமே பார்த்தோம். இதுக்கு நடுவுல நானும் ராஜேந்திரன் சாரும் நைனாவை போய் வீட்டுல போய் பார்த்துட்டு, இந்த மாதிரி இந்த தொகுப்பை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைனா நாங்க என்ன முயற்சிகளை எடுத்துட்டு இருந்தோமோ அதை தான் நைனா சொன்னாங்க. மூலம் சிதையக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு உரைநடை, தமிழினுடைய முதல் உரைநடையே அதுதான். நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை வந்து செய்யுள் இடையிட்ட உரைநடைலாம் சொல்றோம். ஆனா உரைநடை அப்படின்றதுக்கான முழுமையான இலக்கணம் பொருந்திய ஒரு உரைநடைனா ஆனந்தரங்க பிள்ளையினுடைய உரைநடை தான். அதனால அந்த உரைநடையினுடைய அழகையும் செறிவையும் நம்ம குலைக்கவே கூடாது. அதுக்கு நீங்க பக்கத்துல
அதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு கடுமையா, அதாவது இன்னைக்கு இருக்கிற தலைமுறை புரிஞ்சுக்க முடியாதபடி கடினமான வார்த்தைகள் இருந்தா அதுக்கு விளக்கம் கொடுக்கறது, வரலாற்று குறிப்புகளை சேர்க்கறது, இதெல்லாம் நீங்க பண்ணலாம். அப்படி செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சா கூட நீங்க அதை உடனே பதிப்பிக்க கூடாது. நீங்க வந்து ஒரு 10 பிரதி 20 பிரதி எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் இதுல ஆர்வம் உள்ளவங்க இருக்காங்களோ, நல்ல வாசகர்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பி கருத்து கேட்டு அந்த கருத்துல இருந்து ஒரு முடிவுக்கு வாங்க, இந்த புத்தகத்தை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு நைனா வந்து எங்களுக்கு ஒரு யோசனை சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அதுதான் நாங்க ஏற்கனவே செஞ்சிருந்தோம். ஆனா நைனா சொன்ன பிறகு நம்ம சரியான பாதையில போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், தமிழ் மணியில தான், ஏன்னா நிறைய பேரு அந்த தொகுப்பு பணியில எங்களோட சேர்ந்தாங்க. ஒரு 4 பேரு தான் கடைசி வரைக்கும் எங்க கூட இருந்தாங்க. ருத்ர துளசிதாஸ், தமிழ்மணி, பேராசிரியர் நடராஜன், இந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க தான் இருந்தாங்க. அவங்க பண்ணதுலயும் எங்களுக்கு வந்து முழு நிறைவு இல்ல. நைனா சொன்ன மாதிரி அந்த பழைய உரைநடையினுடைய ரசம் வந்து குறையிற மாதிரி இருந்துச்சு. தமிழ்மணி வந்து அவர் கொஞ்சம் தூய தமிழ் தேசியவாதி. அதனால அவருடைய மொழிபெயர்ப்புல இன்னும் தமிழ் வந்து தூய்மையா இருக்க ஆரம்பிச்சது. நம்ம வந்து தமிழை தூய்மைப்படுத்துறது வந்து அங்க வேலை இல்லை. அனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பை இன்னைக்கு தலைமுறைக்கு வாசிக்க கொடுக்கறது தான் அந்த தொகுப்பை கொண்டு வர்றதுக்கான நோக்கமா நாங்க வச்சிருந்தோம். அப்ப மறுபடியும் என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கே ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல நாங்க நிறைய முறை நைனாவை பார்த்தோம். இந்த மாதிரி எழுதுனதெல்லாம் கொடுத்தோம். அவரும் ஒரு முறை நாங்க 25 பக்கம் கொடுத்தோம். அதை உட்கார்ந்து படிச்சு பார்த்து திருத்தங்கள்லாம் போட்டு எங்களுக்கு அனுப்பி இருந்தார். அப்போ எங்களுக்கு நிறைவில்லை. பிறகு 3 வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு நீண்ட விடுப்பு போட்டேன். ராஜேந்திர சாரும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ அலுவலகத்துல இருந்து வந்துருவாங்க. ராத்திரி பகலா உட்கார்ந்து ஆனந்தரங்க பிள்ளையினுடைய ஒரிஜினலையே நாங்க கையில வச்சுக்கிட்டு ஆங்கில பதிப்பையும் கையில வச்சுக்கிட்டோம். இதுல எங்கெல்லாம் நம்ம குறிப்புகளை கொடுக்க முடியும், ஏன்னா ஆங்கில பதிப்புல ரொம்ப அருமையா அவருடைய உரைநடைக்கு எங்கெல்லாம் குறிப்புகள், வரலாற்று குறிப்பு தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. அதையே நாங்க மொழிபெயர்த்து அங்கங்க கொடுத்துட்டு தேவையான இடங்கள்ல எளிமைப்படுத்துற சொற்களையும் கொடுத்து ஒரு சொல்லடைவையும் தயார் பண்ணி நாங்க அந்த புத்தகத்தை வந்து கொண்டாந்தோம். அப்போ இத முடிச்சிட்டு நாங்க நிறைவு செஞ்சிட்டோம் அப்படின்னு நைனா கிட்ட போய் சொல்லி ஒரு லே அவுட் பண்ண ஒரு புத்தகத்தையும் கொண்டு போய் காமிச்சோம். காமிச்ச பிறகு நைனாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா வந்துச்சு, இவ்வளவு முயற்சி பண்ணி நீங்க வந்து இதை கொண்டாந்துருக்கீங்க, இது வந்து தமிழ் இலக்கிய உலகத்தால என்னைக்குமே பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லி நைனா வந்து வாழ்த்தினாரு. இது ஒரு எழுத்தாளரா மட்டும் இல்ல, அவருக்கு இருந்த அந்த வரலாற்று உணர்வு அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எழுத்தாளர்னா சுவையா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு, அதை கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனா வரலாற்றை எந்த விதத்திலயுமே குலைக்க கூடாது அப்படின்றதுல நைனா அவ்வளோ தெளிவா இருப்பாரு. அவருடைய கதைகளை வாசிச்சவங்களுக்கே தெரியும். 2ஆம் உலகப் போர் காலத்தை பற்றிய கதையா இருந்தாலும், ஐரோப்பியர்கள் வர்ற கதைக்குள்ள இருந்தாலும், தேநீர் வந்ததை பத்தி, காப்பி குடிக்கிறத பத்தி, இது எங்கேயுமே ஒரு சின்ன வரலாற்று பிழையை கூட நைனாவுடைய கதையில இருந்து நம்ம எடுக்கவே முடியாது. அவ்வளவு நுட்பமா அவர் வந்து கையாண்டிருப்பார். அதை எங்களுக்கு சொன்னாரு. நாங்க சிறப்பா 12 தொகுப்பையும் ஒரு செம்பதிப்பா கொண்டு வந்து அதே புதுச்சேரியில வெளியிட்டோம். ஜெயமோகன் வந்திருந்தாரு. அந்த விழாவுக்கு நைனா ஆளா வந்து கூட்டத்துல வரிசையில உட்கார்ந்துருந்தாரு. ஜெயமோகனுக்கு மனசு அவ்வளோ நெகிழ்ச்சி. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நான் இன்னைக்கு கீராவை பாக்குறேன், அவர் இந்த அரங்குல இருக்கிறது வந்து ரொம்ப பொருத்தமானது. உரைநடைய வந்து ஒரு ரசமாக, அவருடைய வாழ்வினுடைய ரசமா வச்சிருக்கிற ஒரு எழுத்தாளர் ஆனந்தரங்க பிள்ளை பற்றிய தொகுப்புகளை வெளியிடும் போது இந்த அவையில இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு. நைனாவும் அந்த கூட்டத்துல பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட வந்து எங்களை வாழ்த்தி பேசினாரு. அதெல்லாம் ஒரு பெரிய பேரு. நான் முதலே சொன்ன மாதிரி யார் கூட ரொம்ப நெருக்கமா பேசியிருக்கேன், நாட்களை செலவு பண்ணியிருக்கேன், பழகி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு யோசிச்சு பார்த்தாலும் நைனா தான் மனசுல இருக்காரு. இந்த சந்தர்ப்பத்துல ஆஹ் நைனா கேட்ட ஒரு விஷயத்த வந்து கடைசி வரைக்கும் செய்ய முடியாம போச்சு. என்ன சொன்னார்னா, புதுச்சேரி அப்படின்னாலே ஆனந்தரங்க பிள்ளை தான்,
அந்த வீட்டை நான் இந்த ஊருக்கு வந்த போது ஒவ்வொரு முறை கடந்து போகும்போதும் அதை நான் பார்க்கணும், அங்க இருக்கிறவங்களோட பழகணும், அந்த வீட்டோட ஒரு அடையாளத்தை தொடர்பை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நைனா சொன்னாரு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு அங்க நடக்கிற கூட்டங்களுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு இந்த வயசுல, அப்போ நைனா சொல்லும்போது 95 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 95 94 அந்த வயசு இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் 2-3 வருஷம் தான் நைனா இருந்தாங்க, இல்ல 1 வருஷம் தான் நினைக்கிறேன். அப்ப 97 இருந்திருக்கும். அந்த வீட்டுல எனக்கு வந்து ஒரு உணவு, ஒரு விருந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனந்தரங்க ஆனந்தரங்க பிள்ளை வீட்டுல உட்கார்ந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன் அப்படின்னு நைனா சொன்னாரு. அவர் சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே நாங்க வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து நைனாவோட அந்த ஊர்ல இருக்கிற தாவீது அன்னசாமி, அங்க உள்ள புதுச்சேரியினுடைய ஒரு பெருமை, அவரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அவரு, அப்புறம் புதுவையில இருக்கிற முக்கியமான ஆளுமைகள் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஆனந்தரங்க பிள்ளை வீட்டுல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நான் அப்பவுமே அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தேன். சார் வேகமா செஞ்சிடலாம் சார் அப்படின்னு. ஆனா காலம் ஏதோ தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வெவ்வேறு சூழல்கள் வந்துட்டு, கோவிட் வந்தேதான் ஏறக்குறைய 1 வருஷம் நம்ம எல்லாருமே பரிதவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் பாக்குறதுக்கு, பக்கத்துல நிக்கிறதுக்கு, தொட்டு பேசுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தடையாக இருந்த காலம் இல்லையா அது. அதனால அது செய்ய முடியாமே போயிடுச்சு. நைனா இறந்தப்போ என்னோட மனசுல இருந்த ஒரு பெரிய குறையே அதுதான். கடைசி வரைக்கும் நம்மால அதை செய்ய முடியல, கொடுத்த ஒரு உத்தரவாதத்தை செஞ்சு கொடுக்க முடியல, அவர் விரும்பி கேட்ட ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற முடியலையே அப்படின்ற ஏக்கம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மனசுல இருக்கு. அப்புறம் எனக்கும் நைனாவுக்கும் என்ன உறவு இருந்திருக்க முடியும்? நான் முதலே சொன்ன மாதிரி இலக்கியத்துக்குள்ள வந்த செல்ல மகள் அப்படின்னு அவரு சொன்னது ஏதோ ஒரு வகையில புதுச்சேரியோடையும், அதுவும் ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பை பதிப்பிச்சதன் மூலமா இன்னும் நெருக்கமா ஒரு புதுவை வாசியாகவே நாங்க எங்களை நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாத்த விட என்னோட சொந்த வாழ்க்கை மூலமா புதுவைக்கும் நைனாவுக்கும் எனக்குமே ஒரு பிணைப்பு இருக்கு. இத நான் பெருசா இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே சொல்லல, ஒரு கட்டுரையில மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கேன். அதை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுல நைனாவுடைய நினைவுகளோட சொல்லும்போது அதுக்கு ஒரு கூடுதலான புரிதலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட அப்பா 2007 திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்தப்போ நான் அவருக்கு ஒரே மக. அப்போ யாரு கொல்லி போடுறது அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வி எங்களுக்கு இல்ல, வெளியில இருந்த சொந்தக்காரங்களுக்கு, என்னோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. அவங்க எல்லாம் என்னுடைய சித்தப்பா மகனை, என்னோட சித்தப்பாவும் இருந்தார். ஏன்னா என்னோட சித்தப்பாவே அவருக்கு மக மாதிரிதான், அப்படிதான் என்னோட தந்தை அவரை வளர்த்தாரு. அதனால அவர் கொல்லி போடுறதா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு முறை சுசமுத்திரத்துடைய வேட்டின்னு ஒரு கதை இருக்கு, உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அப்படிதான் ஒரு பெண் கொல்லி போட போவா. கொல்லி போட போகும்போது அப்ப அந்த கதையோட முடிவுல சொல்லுவாங்க, நீ போய் ஒரு வேட்டி கட்டிட்டு வாமா, நீயே கொல்லி போடு அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். சமுத்திரம் அவர்கள் கிட்ட நானே கேட்டிருக்கேன், சார் நீங்க இந்த கதையை பெரிய முற்போக்குன்னு எழுதுறீங்க, ஆனா ஒரு பெண்ணை ஆணா மாத்தின பிறகுதான் கொல்லி போட முடியும் அப்படின்றத மறைமுகமா உங்க முற்போக்குக்குள்ளேயும் இப்படி ஒரு விஷயத்த வச்சுட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவரு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. நான் நான் இப்படி யோசிக்கவே இல்லையப்பா, நீ அதுதான் நீங்க இந்த அப்ப என்ன சொன்னாரு அவரு, இந்த இளைய தலைமுறை வந்து எவ்வளவு நுட்பமா யோசிக்கிறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சுசமுத்திரம் சொன்னாரு. இந்த கதைய நான் எங்க அப்பா நல்லா இருந்த காலங்கள்ல ஒரு முறை அப்பாவோட நான் இத விவாதிச்சிருக்கேன். அப்ப எதேச்சியா அப்பா சொன்னாரு, எனக்கு நீ ஒருத்திதாம்மா, யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு நீதான் கொல்லி போடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப நான் அப்பா இறந்த உடனே முருகேஷ்ட சொன்னேன், வெளில எல்லார்கிட்டயும் சொல்லிடு, நான் தான் கொல்லி போடுவேன், இத பத்தி யாருமே இங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன்.
அப்புறம் சித்தப்பாட்ட சொன்னாங்க. சித்தப்பா எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலன்னா. அப்புறம் சித்தப்பாவும் திராவிட சிந்தனையில வந்தவர் தான். அப்புறம் கொஞ்சம் பேர் ஆவுன்னு ஏதோ பேசினாங்க. ஆனா நாங்க எல்லாம் உறுதியா இருந்ததுனால அத பத்தி பெரிய விவாதங்கள்லாம் வரல. நானே அப்பாவுக்கு அன்னைக்கு போய் சுடுகாட்டுக்கு போய் கொள்ளி வச்சுட்டு அடுத்த இருக்கிற எல்லா ஏன்னா திருமண வீடுகள்ல கூட நம்மளால சடங்குகளை தவிர்த்திட முடியும். ஆனா சாவு வீடுகள்ல வந்து பெரும்பாலும் சடங்குகளை தவிர்க்கவே முடியாது. அப்படி வழக்கமான சடங்குகள்லாம் நடந்துட்டு அடுத்த நாள் பால் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பாவுடைய எரிச்ச இடத்துல இருந்து சாம்பலை கொண்டாந்துருந்தோம். 16 நாள் முடிஞ்ச பிறகு அம்மா சொன்னாங்க அதை ஒரு நீர்நிலையில தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீர்நிலைக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சே தவிர ஏன்னா நான் வந்து ஆறு இல்லாத ஊர்ல பிறந்தவ. ஆற பாக்குறதுனா கூட செய்யாருக்கோ ஒரு 20 கிலோமீட்டர் போனாதான் நதியை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன் நான். அதனால திடீர்னு ஆனா எங்களுக்கு என்ன தோணுச்சு எல்லாம் தெரியாது. காலையில ஒரு கார் பிடிச்சிட்டு பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க 6, 7 வயசு பிள்ளைங்க தான். என்னோட பிள்ளைங்க, அம்மா, நானு, முருகேஷ் பிள்ளைங்க எல்லாருமே பாண்டிச்சேரிக்கு போனோம். பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பாண்டிச்சேரிக்கு ஏன் போனோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அது பக்கமானா ஒரு வகையில பக்கம். ஆனா அதை விட சென்னை வந்து அந்த நேரத்துல எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எளிதா ஆக்சஸ் பண்ற இடமா நாங்க நினைப்போம். ஆனா அன்னைக்கு புதுச்சேரிக்கு போய் அந்த கடற்கரையில அப்பாவினுடைய அஸ்திய கரைச்சிட்டு கரைச்ச பிறகு ஒரு பெரிய வெறுமை வரும்ல. எங்க போறதுன்னே தெரியல. அப்போ கீரா நைனா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தான் வார்த்தை சொன்னோம். 2 பேருமே அதுக்கு ஏற்பு மறுப்பு எதுவுமே சொல்லல. கார்ட்ட வழி சொல்லி நேரா நைனா வீட்டுக்கு தான் போனோம். அங்க போயும் நாங்க ஒண்ணும் பேசல. பிள்ளைகள கூட்டு போனோம். அம்மா வந்தாங்க. வந்த உடனே தண்ணி குடுத்துட்டு டீ வச்சு குடுத்தாங்க. ஏதோ அப்ப வந்து அவங்களே செஞ்ச பலகாரம் ஏதோ இருந்தது. முறுக்கு அந்த மாதிரி ஏதோ இருந்தது. அதெல்லாம் சாப்பிட குடுத்தாங்க. அது சாப்பாடு நேரம் முடிஞ்சிடுச்சு. 2 மணிக்கு பிறகுதான் நாங்க போனோம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் நைனா கேட்டாரு, "என்ன ஏதோ சரியில்லையே? ஏதாவது என்ன விஷயம்? ஏதாவது துக்கமான செய்தியா?" அப்படின்னு நைனா கேட்டாரு. அம்மாவும் சொன்னாங்க, "ஆமா, வெண்ணிலா முகத்தை பார்க்கும்போதே ஏதோ சரியில்லைன்னு தெரியுது" அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு கேட்கும்போதே அழுக வந்துருச்சு. வந்த பிறகு அப்புறம் நைனாட்ட சொன்னேன், "இது மாதிரி அப்பா தவறிட்டாங்க. அப்பாவுடைய அஸ்தியை கொண்டாந்து இங்க கரைச்சிட்டு நேரா உங்களை தான் பார்க்க வரோம். துக்க சம்பவத்துக்கு பிறகு நேரா எந்த வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னுலாம் ஒரு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மீறி நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நைனா. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல" அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா நைனாவுக்கு சில விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருக்கு. நான் வந்து குழந்தை பிறந்து என்னோட குழந்தை பிறந்து அவளுக்கு 2 மாசம். அப்ப நைனா வந்து திருவண்ணாமலையில பேச வராருன்னு சொல்லிட்டு நாங்க அப்ப காருலாம் கிடையாது. பஸ்ல குழந்தைய தூக்கிட்டு திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம். அம்மா வந்து என்னைய பார்த்த உடனே கடுமையான கோபமாயிட்டாங்க. அப்புறம், "என்ன நீ கைப்பிள்ளைய தூக்கிட்டு இப்படி வந்திருக்க? 2 மாசம் 6 மாசம் வரைக்கும் எங்கேயுமே வெளிய வரக்கூடாது" அப்படின்னு. நைனா சொன்னாரு, "பாலு வாசத்துக்கு காத்து கருப்பெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நீ வந்து இப்படியெல்லாம் ஒண்ணும் இலக்கியம் பேசி, கேட்டு, எழுதி ஒண்ணும் ஆகப் போறதில்ல. ஒழுங்கா குழந்தைய தூக்கிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போ" அப்படின்னு விரட்டி விட்டுட்டாரு. நைனா பேசுறதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் அங்கருந்து புறப்படுற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேரும் கட்டாயப்படுத்திட்டாங்க. நாங்க பேசி முடிச்சு, "நீ ஊருக்கு போறதுன்னா நடுராத்திரி ஆயிடும். பச்சை பிள்ளைய தூக்கிட்டு அந்நேரம்லாம் போக்கூடாது. இப்பவே போ" அப்படின்னு சொல்லி இங்கேருந்து திருவண்ணாமலை வந்தவாசிலருந்து திருவண்ணாமலை போய் நிகழ்ச்சியே பார்க்காம நாங்க திரும்பி வந்தோம். அப்படி வந்து அதனால நைனா கிட்ட நான் அன்னைக்கு வெளிப்படையா சொன்னேன். அந்த மாரிலாம் இருக்கு. ஆனா எனக்கு உங்கள பார்த்தா பரவாயில்லன்னு தோணுச்சு நைனா. அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். நைனாவுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. துக்க நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இல்லன்னா, அப்புறம் என்ன நம்ம அ இலக்கியம் பேசி எழுதி என்ன? அதுக்கு தானே. அ அப்புறம் என்ன? அப்பா இன்னைக்கு போயிருக்காரு. நம்ம பின்னாடி போறோம். அவ்வளவுதான். அதுக்காகலாம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு ஒண்ணும் ஆகப் போறதில்ல. ஆனா அவரோட நினைவ வந்து அவர் பெருமைப்படுற மாரி நம்ம எப்பவும் காப்பாத்தணும். நீ அவரோட ஒரே மக. அவர் என்னெல்லாம் விரும்பினாரோ அதெல்லாம் நீ செய்யி.
அதான் எனக்கு அன்னைக்கு நைனா சொன்னது. அப்பா விரும்பின எத்தனையோ விஷயங்களை நான் செஞ்சிட்டு இருக்கேன். அப்படி செய்து அதில் நான் பெருமையும் உவகையும் கொள்ற நேரம் எல்லாத்துலயும் நான் நைனாவை கூடவே சேர்த்து நினைச்சுப்பேன். ஏன்னா அவர் என்னுடைய இலக்கிய தந்தை. நன்றி. நன்றி வெண்ணிலாமா அவர்களே. உண்மையிலேயே உங்க உரை வந்து கீராவையும் நானும் வந்து நாங்கள் எழுத்தில் வராத செய்திகள் தான் பறிச்சோன்னா உண்மையிலே அந்த விஷயங்களை கொஞ்சம் உண்மையிலே புது செய்திகளாக இருந்தன. மன நெகிழ்வாக இருந்துச்சு. கீராவை பற்றி நிறைய செய்திகள் நிறைவாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இந்த நிகழ்ச்சியில் இணைந்த நம்ம ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் அவர்களையும் வரவேற்கிறோம். பின்னூட்டம் வழங்க மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பான தோழமைகளே, மிகுந்த மனத்தை நெகிழ வைக்கக்கூடிய அருமையான உரையை நல்கிய கவிஞர் வெண்ணிலா அவர்களுக்கு எப்படி பாராட்டுவது, எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. கீராவுடனான அவர்களுடைய வாழ்க்கையை, அவர் பழகிய விதத்தை மிக உணர்ச்சி பூர்வமாக மனம் நெகிழுமாறு அவரால் அவர் பெற்ற அனுபவங்களை, பெற்ற அனுகூலங்களை மிக அழகான முறையில நம்முடைய உள்ளம் கவருமாறு சொல்லி இருக்கிறார்கள். நாமே கீராவோடு வாழ்ந்த ஒரு அனுபவத்தை பெற்றோம். உண்மையிலே வெண்ணிலா அவர்கள் பேறு பெற்றவர்கள். கீரா அவருடைய வாயாலேயே இலக்கியத்தின் செல்ல மகள் என்று சொல்லுகிற அளவிற்கு, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. அந்த அளவிற்கு மிகுந்த அன்பை பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு வகையில உங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு இலக்கிய பொறாமை கூட வருது. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே என்று சொல்லி, அந்த அளவிற்கு நீங்கள் சிறந்த பேறு பெற்றிருக்கிறீர்கள், அப்படிதான் சொல்லணும். இலக்கியத்தில நீங்க அடைந்த உச்சத்தை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக சிறந்த ஒரு அன்பையும் ஆதரவையும் ஒரு அவரிடத்திலிருந்து இலக்கிய பெருமதியையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த கதையை சொன்ன இந்து பாலா அவர்கள் முதல்ல கொஞ்சம் நிறைய விமர்சனங்களை சொன்னாங்க, அப்புறம் கதைக்கு வந்தாங்க. கதை நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு வசதி மிக்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய, பசி இல்லாத ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய இயல்பான அன்பான வாழ்க்கையை இந்த கதை பிரதிபலிக்கிறது. அதுல மஞ்சம்மா என்பது ஒரு அருமையான பாத்திர படைப்பு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவளுடைய மனநிலைகள் மாறுவதை அந்த கதையில அவர் அழகா சுட்டி காட்டுறாரு. வேற ஒண்ணும் இல்லை, தன் கணவன் மீது இருந்த அதிகமான அன்பினுடைய வெளிப்பாட்டு தான் எதிர்மறை புறம் எப்படி -∞ ஆகுதோ அது போல எதிர்மறை மூலமாகவே, சொல்றதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிப்பதன் மூலமாகவே தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுகிறார். ஒரு அற்புதமான கதை அது. ஒரு நல்ல உளவியல், அந்த மஞ்சம்மாவனுடைய உளவியல ரொம்ப அழகா. அதான் கீரா எப்பவுமே மனிதர்களுடைய மனநிலையை கண்டுபிடித்து அந்த மனநிலையை அழகாக, அந்த மனநிலையினுடைய அழகுகளையும் அந்த மனநிலையினுடைய அழுக்குகளையும் கண்டுபிடித்து பதிவு செய்தல வல்லவர். அப்போ மஞ்சம்மாவை ஒரு அன்பான ஒரு பெண்மணி, தன்னுடைய குழந்தையை கணவன் கொஞ்சறத வந்து அதிக செல்லம் கொடுக்குறேன்னு சொல்றா. ஆனா அதே செல்லத்தை இவ கொடுக்குறா. இவ கொடுத்த செல்லம் இல்லை. அது அந்த மாதிரி எதிர்மறையாகவே கூந்தல், நீளமான கூந்தல் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய கூந்தலை பார்த்து இவளும் அதை வந்து பாராட்டுறா மனதளவுல. ஆனா கணவன் பாராட்டும் போது ஆமா எதுக்கு தேவையில்லாத அவ்வளவு நீளமான கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஒவ்வொருன்னையும் பூனை வளர்ப்புல இவை சொல்லிதான் பூனை வளர்க்குறாங்க.
அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பூனை இவர் சொல்ல 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 அந்த இளம் குழந்தைகள் அந்த பூனையோடு விளையாட வேண்டும் என்ற ஆசையை அது வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இந்த பூனையிடம் காட்டுகிற அன்பினால் தன்னிடம் உள்ள அன்பு குறையுமோ என்று அவள் அந்த பூனையை வெறுக்க தொடங்குகிறாள். இப்படி எதிர்மறையாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான மகிழ்ச்சியூட்டக்கூடிய இனிமையான ஒரு கதை. பசி பஞ்சம் பட்டினி இல்லாத ஒரு நல்ல குடும்பத்தினுடைய கதையை என்னது என்ன இடையூறு தெரியலையே. ஆமா, இடையூறு இதுதான் வருது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான கதை, ஒரு இன்பியல் கதை. இந்த இன்பியல் கதையை ரொம்ப அழகா உள்ளது. ஈராவனுடைய கைவண்ணம், இந்த பச்சை பாம்பு உருவனா சமையல கைவண்ணம் வருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அந்த மாதிரி கீரா கைப்பட்ட எழுத்து எல்லாமே ஒரு அழகிய கதையாக, ஒரு நயமிக்க கதையாக, எல்லாரும் ரசிக்கும்படியான கதையாக மாறிவிடுகிறது. அதுவும் கிராமப்புறத்து மனிதர்களுடைய இயல்பை வடிப்பதிலே மிக வல்லவர் கீரா அவர்கள். இந்த இதற்கு களமமைத்து கொடுத்த நம்முடைய கலை இலக்கிய பெறுகின்ற பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், இன்றைக்கு நம்மிடையே ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர் நவநீதம் அவர்களுக்கும் மிக அருமையாக தன்னுடைய அனுபவங்களை, கீராவனுடைய உடனான அனுபவங்களை மிக அருமையாக பகிர்ந்து கொண்ட கவிஞர், எழுத்தாளர், பன்முக ஆற்றல் கொண்ட வெண்ணிலா அவர்களுக்கும், இதை உலகம் பூராவும் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றியும் அன்பும் வாழ்த்துக்களும். வணக்கம். நன்றி மேனாள் பொதுச்செயலாளர்களே. எப்பயுமே உங்களுடைய அந்த பின்னோட்டம், முதல் பின்னோட்டங்கிறது எங்களுக்கு வந்து உற்சாகத்தை ஏற்படுகிறது. அது நிறைவு பின்னோட்டத்துக்குரிய பொதுச் செயலாளருடைய பின்னோட்டத்துக்கும் 2 பின்னோட்டத்துக்கும் உங்க எப்பயுமே ஆதரவு நிறைய உண்டு, எதிர்பார்ப்பு நிறைய உண்டு. அந்த வரை நிறைவான கடமையை செய்திருக்கிறீர்கள். அடுத்தபடியாக பொன் ஏழுமலை தோழர் பின்னோட்டம் ஒரு 2 நிமிடங்கள் முடிக்கும். நேரம் ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். ஒரு 2 நிமிடங்கள். வணக்கம். இன்றைய நிகழ்வு சிறப்பானதாக இருந்தது. உரையாற்றிய இந்துபாலா அம்மையார் சுருக்கமாக ரொம்ப விளக்கமாக கூறினார். கவிஞர் வெண்ணிலா அவர்கள் தயாரிப்பில்லை என்றாலும் கூட மிக அழகாக 34 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். ரொம்பவும் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. நான் என்னுடைய இதுக்கு நாமு தமிழ்மணியனுடைய நண்பர் தான் நான். அவரை 90களில் டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு போய் ஒரு மாநாடு நடத்தி செம்மொழிக்கு அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு முரளி மனோகர் ஜோஷியை சந்திச்சு நாங்கள் மனு கொடுத்தோம். அப்போ நாங்கள் போன போது அவரோட பழக்கம், அதில் ஒரு துன்பியல் சம்பவம். எங்களை வரவேற்க வந்த சாலினி இளந்தரையினவர்கள் அப்போதுதான் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து விட்டார் என்பது ஒரு துன்பியல் சம்பவம். அதனால இப்போ வெண்ணிலா அவர்களுக்கு இந்த அருமையான எக்ஸ்டம்போர் ஸ்பீச்சுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் ஒரு கேள்வி மட்டும், இப்போ பொதுவாக நீங்கள் அந்த எழுத்து தளத்தில் இருப்பதனால் நான் சொல்றேன், இந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்கின்ற தளத்தில் வரும்பொழுது அதில் 3 நிலைப்பாடுகள் சொல்கிறார்: டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லிட்டரேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரியேஷன். இதை இதுல எந்த பாணி நீங்க சரின்னு நினைக்கிறீங்க? இந்த ஆனந்த ரங்கம் பிள்ளை நாட்குறிப்புன்றது அதுக்கான வெளியீட்டினுடைய அழைப்புதழ் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நான் கனடாவில் இருந்ததுனால வர முடியல தமிழ்மணி. அதனால இந்த 3 நிலைப்பாடுகள்ல நீங்க இந்த புத்தகத்தை எந்த பாணியில கொண்டு வந்தீங்கன்றத கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நன்றி. நன்றி தலைமையே. அடுத்தபடியாக ரேவதி ஆசிரியர்கள் பின்னோட்டம். வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கீராவும் நானும் என்ற தலைப்பில் சொந்த நிகழ்வுகளை அருமையாக கூறிய வெண்ணிலா அவர்கள் மிக உணர்ச்சிகரமாக அனைவரும் புரியும்படியாக கதையை கூறினார்கள். கதை அல்ல, நடந்த நிகழ்வுகளை அவர்கள் கோர்வையாக சொல்லும் பொழுது நாமளும் அவங்க கூடயே இருந்து கீரா நயனா கூட நமக்கு ஒரு பற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அவங்களுடைய நிறைய எழுத்துக்களை நான் இந்து தினசரிகளை படிச்சிருக்கேன். நான் இருக்கிறதுனால அது தொடர்ந்து கிடைக்கல. நீரதிகாரம்ங்கிற தலைப்புல அவங்களுடைய அந்த தலைப்பை கேட்டது வெண்ணிலா அப்படின்னா முகம் எனக்கு வந்தது. அவங்களுக்கு மிக அருமையான அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
அடுத்தால அந்த கதையை தோழர் வந்து மிக அருமையா கதையை சொன்னாங்க. கதையை சொல்ல முன்னாடியே நிறைய கதைகளை பற்றிய முன்னோட்டங்களை சொல்லும் போதே நினைச்சேன், இவங்க ஒரு கதைக்கு பதிலா நிறைய படிச்சுட்டாங்க போல் இருக்கே அப்படின்னு. ஏன்னா நாங்க இந்த கதைகள் எல்லாம் டெய்லி ஒரு ஆள் சொல்லும் போது கேட்குறோம். அதனால என்னடா இவ்வளவு கதைகளை சொல்றாங்களே அப்படின்ட்டு அவங்க அந்த கீரா நைனாவுடைய கதைகள் மேல இருந்த ஈர்ப்பு, ரெண்டாவது அவங்க நடத்தின அந்த கருத்தரங்கத்தின் மூலமாக தான் அவங்க இவ்வளவு செய்திகளை தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த இந்த கதையில பாத்தீங்கன்னா ஜாலக்கு, வள்ளிசா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் நம்ம அன்றாடம் பழக்கத்துல இல்லாத வார்த்தைகளை நைனா அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு அருமையான கதை. எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்தபடியா வேற யாரும் பின்னோட்டம் சொல்றீங்களா சுருக்கமாக? அடுத்து நிறைவாக பொதுச்செயலாளர் பின்னோட்டம். பொதுச்செயலாளர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் வெண்ணிலா மிக மனதை தொடும் வகையில் அவருடைய அனுபவங்களை, அவர் சார்ந்த அவருடைய தந்தை இறப்பாக இருந்தாலும் சரி, கீராவோடு பழகிய நினைவுகளாக இருந்தாலும் சரி, அந்த கீராவின் ஆசையை, கடைசி ஆசையை நிறைவேறாமல் போன ஒரு துயர், அதெல்லாம் சொன்னது மிக மனதிற்கு இனிமையான, நெருக்கமானதாக இருந்தது. கவிஞர் வெண்ணிலா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. இன்றைய கதை சொல்லி மிக அருமையா சொன்னாங்க. அவங்க ஒரு கீராக்காண்டி அவ்வளவு பெரிய இணையவழி கூட்டம் நடத்தி இருக்காங்க. அதனால அவங்க கீராவை பத்தி முழுமையாக தெரிந்ததுனால் அவங்களே ஒரு நாள் கூட தனியாக கீராவை பத்தியான விமர்சனமாக கூட அவங்கள வைக்கலாம். நல்ல கதை இது வந்து ஒரு இவள்ன்றது. இன்னைக்கு கூட ஒரு சுப மாரிமுத்துன்னு ஒருத்தர் தமிழாசிரியர், அவர் வந்து விவேக சிந்தாமணியில இருந்து டெய்லி ஏதாவது ஒரு இதை எடுத்து போட்டு இருப்பார். அறிய முடியாதுன்னு அத்தியின் மலரும், வெள்ளைக்கு ஆக்கை கொல்காக்கை தமனும், பித்தர்தம் மனமும், நீரில் பிறந்த மீன் பாதந்தானும், அத்தன் மால் பிரம்ம தேவனாலும் விடப்பட்டாலும் சித்திர வெளியார் நெஞ்சம் தெளிந்தவர் இல்லை கண்டிருப்பார். பெண்களோட மனசை அறிய முடியாதுன்ற கருத்தை இது சொல்றாரு. பல காலமா இலக்கியங்களே அப்படியே சொல்லிட்டு வராங்க. ஆனா இது வந்து அவங்களுக்கு இடையில உள்ள அன்பு பரிமாற்றம் தான். இடையில கூட ஒரு எந்த மனைவிதான் தன்னுடைய கணவர் சொன்னதை கேட்டிருக்காங்க, மனைவின்றவங்க கணவர் சொல்றதை கேட்காம எதிர்த்து சொல்றவங்க தான் மனைவியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஆண்கள்கிட்ட ஒரு காமனான ஒரு எண்ணமாக இருக்குது. ஆனா இவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரியம் இருக்குது. அந்த பிரியம் வந்து ஒரு பூனைக்குட்டியை வளர்க்கறதா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல போய் சாப்பிடுறதா இருந்தாலும், அந்த பெண்ணுக்குள்ள இது சொல்ல, அந்த வீட்டுல உள்ள சாப்பாடு நல்லாதான் இருக்கு, ஆனா அவ எப்படி சொல்றா, நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இது நல்லா இருந்ததுன்றா. அந்த இது கீரை அந்த டச் உள்ள கொடுத்துக்கிட்டே போவார். அந்த பூனைக்குட்டி மியாவ் மியான்னு கத்துனது, இந்த பூனை அந்த பூனைக்குட்டி நம்மளெல்லாம் பிடிச்சிருமோன்னு எலிகள்லாம் பயந்து ஓடிடுச்சு அப்படின்னு அந்த ஒவ்வொரு இடங்களையும் எதை சொன்னாலும் கீரை வந்து அதுல ஒரு நகைச்சுவை உள்ள போய்கிட்டே இருக்கும். அது மாதிரியே அந்த சௌரி முடி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை வேட்டியை கட்டி இது இருக்கிறது, ஆணும் அந்த மஞ்சம்மாவுக்கும் அவளுடைய கணவருக்கும் இடையே உள்ள அந்த மென்மையான பாச முரண் அப்படின்னு சொல்லலாம். அதையெல்லாம் மிக கலை சித்திரமாக வடித்துள்ளார் கீரா அவர்கள். கதை சொல்லி மிக அருமையாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. கேக்குதா? நன்றிங்க, அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கதையை நான் ரொம்ப சுருக்கமா தான் பேசிருக்கிறேன். எனக்கு எவ்வளவு நேரம்னு கேட்க மாட்டேன்னா வெண்ணிலாமா, நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, அவங்க இருந்தாலும் பொண்ணு 7 மணி ஒரு கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்ல அவங்க வெளியே போயிட்டாங்க.
கீரா ஒரு தோமுசி ரகுநாதன் வந்து மொழிபெயர்ப்பு பத்தி கூறுறப்ப வந்து மொழிபெயர்ப்புன்றது இன்னொரு படைப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமா. அது ஆனா அவங்க என்ன பாணியில சொன்னாங்கன்னு அவங்க வந்தாங்கன்னா சொன்னது சரியா இருக்கும். நம்ம அவங்க இல்லைன்னா நம்ம நிறைவு பகுதிக்கு போலாம். இன்றைய தினம் சிறப்பு விருந்தினர் வெண்ணிலா அவர்களும் கதை சொல்லி இந்து பாலா அவர்களும் தங்களுடைய கடமையை மிக சிறப்பாக செய்தாங்க. உண்மையிலேயே மன நிறைவாக இருந்தது, நெகிழ்ச்சியாக இருந்தது. கதையும் சரி, இந்த சிறப்பு விருந்தினுடைய பேச்சும் சரி. அதே மாதிரி பின்னூட்டம் அளித்த தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பதிவு பின்னூட்டம் போட்டிருக்காங்க இந்து பாலா, அரச்செல்வி, அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை நிகழ்ச்சி சொல்லலாமா சார்? நாளை கதை தொண்டு கதை சொல்லி வந்து திரு ஜான் பாக்கியா அவர்கள். நாளை கீராவும் நானும் என்று தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அகில இந்திய வானொலியின் செய்தி வாசிப்பாளராக இருந்த ராஜாராம் அவர்கள் வருகிறார். நன்றி பொச்சலாளர். உண்மையிலே இந்த ராஜாராமுடைய செய்தியில நாங்க அந்த 1975 கேட்கும்போது ஆவலோடு கேட்போம். அந்த நேரத்துல வானொலி செய்தி தான் மிக தொலைக்காட்சி வருவதற்கு முன்னாலே இருந்த அந்த நிகழ்ச்சிகளை உண்மையிலேயும் நாளைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் இன்றைய தினம் தமிழ்நாடு நடத்திய கீராவுடைய 62வது கதை சொல்லி நிகழ்வுகளே பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். முக்கியமாக எழுத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி வந்து உண்மையில நிகழ்ச்சியோடு சொன்னதுனால அந்த இது வரைக்கும் பதிவு சொல்லாத விஷயங்கள் செஞ்சுட்டாங்க. அந்த வேலை வெண்ணிலாவுக்கும் பங்கு பெற்று பின்னூட்டம் அளித்த மேலாள் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை இரவு 8 மணிக்கு அனைவரும் இணையுமாறு